அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமாகியிருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமாகியிருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமாகியிருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமாகியிருக்கிறார். கொரோனா காலத்தில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியவர் பீலா வெங்கடேசன். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர் பீலா வெங்கடேசன் 2019 முதல் 2020 வரை சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். தற்போது அவர் சொத்திவாக்கம் பகுதியில் வசித்து வருகிறார். சொத்திவாக்கம் கல்யாண நகர் பகுதியில் வசித்து வருகிறார். கடந்த 2 மாத காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது சிகிச்சை பலனின்றி பீலா ராஜேஷ் உயிரிழந்திருக்கிறார். மருத்துவராக இருந்திருக்கிறார். மருத்துவரான இவர் தமிழக அரசின் முன்னாள் சுகாதார செயலாளராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்திய ஆட்சி பணியாளர்கள் இவர் இருந்திருக்கிறார். IS அதிகாரியாக இருந்த இவர் தற்போது உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 1969ஆம் ஆண்டு சென்னை குற்றவாளி பிறந்த இவர் ஒரு பூர்வீகம் வந்து தூத்துக்குடி மாவட்டமாகும். இவருக்கு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த ஒரு தந்தையை வந்து ஓய்வு பெற்றவர். ஒரு தாய் ராணி வெங்கடேசன். இவர் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டமாகும். இவர்கள் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இவரது மகள் தான் பீலா வெங்கடேசன். இவர் வந்துட்டு IS அதிகாரியான இருந்து சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். கொரோனா காலகட்டத்தில் திறம்பட இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவ திறம்பட செயலாற்றியவர். தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு 2 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவர் உயிரிழந்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 முதல் சுகாதார மற்றும் குடும்பத்துறை செயலாக நியமனம் செய்யப்பட்டார். தமிழகத்தில் கொரோனா தொற்று தொடர்பான சுகாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் மக்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.